நான் உங்க இஎம்ஐ ரமேஷ் பேசுறேன். ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹேர் அப்படியே உதிர ஆரம்பிச்சுது. எனக்கு பேசிக்கா வந்து நல்ல ஹேரு. நல்லா திக்கா இருக்கும், அடர்த்தியா இருக்கும். எல்லா பக்கமும் நல்லாருக்கும். பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். ஒரு 8 மாசம் முன்னாடி லைட்டா ஹேர் ஃபுல்லா உதிர ஆரம்பிச்சு, அந்த ஹேருடைய டெக்ஸ்சர்லாம் மாறிடுச்சு. அப்படி தின்னா ஆயிருச்சு. ரொம்ப இந்த முன்னாடி, இந்த பேக் சைடு இங்க எல்லாமே வந்து ஃபுல்லா பேட்ச் பேட்ச்சா உதிர ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் எகைன் உடனே வந்து நானு ட்ரீட்மெண்ட் போனேன். ட்ரீட்மெண்ட் போய் ஒரு 2, 3 மாசம் ட்ரீட்மெண்ட்லாம் போனோம். எந்த விதமான ப்ராக்ரஸுமே கிடையாது. சுத்தமாவே இல்ல. ரொம்ப பயங்கர ஃபெட்டப் ஆயிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஹேர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிங்கும்போதே வந்து நம்ம அபீஸ் ஹேர் ஆயிலு என்னுடைய சிஸ்டர் அவங்க கொண்டு வந்து குடுத்தாங்க. "ஆனா இத போட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது. சரின்னு குடுத்ததுக்காக வாங்கிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். கரெக்ட்டா ஒரு 3 வாரத்திலேயே வந்து பயங்கர ரிசல்ட். அந்த பேச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சுது. ஒரு 2 மாசம் 2 1/2 மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல் குரோத். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லா எங்கேயுமே இந்த பேச்சஸ் கிடையாது. என்னுடைய பழைய வீடியோலயும் பாருங்க, இப்பயும் பாருங்க. ஒரு 8 மாசம் முன்னாடி ஃபுல்லா ஃபுல்லா பால்ட் ஆயிருச்சு. அது பூரா ரெக்கவர் ஆகி, இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அப்ப இருந்ததுல வந்து 85% வந்துருச்சு. இன்னும் ஒரு 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா 100% கவர் ஆயிரும். ஸோ கண்ணுக்கு நேரா ரிசல்ட் பார்த்தது இந்த ஆயில் தான். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்லாருக்கும். அப்படியே ஃபேஸ்லாம் ஃப்ரெஷ்ஷா க்ளூமியா இருக்குது இத போடுறப்ப. நல்ல டீப் ஸ்லீப் வருது. ஹேப்பியா இருக்கு. இப்ப நான் இல்லாம எங்க ஃபேமிலி எல்லாரும் யூஸ் பண்றோம். அ எங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரெக்கமெண்ட் பண்ணோம். அவங்களும் வாங்குனாங்க. வாங்கிட்டு நல்ல ரிசல்ட். எல்லாமே 2ண்டு, 3டுன்னு போக ஆரம்பிச்சுட்டாங்க. 2வது தடவ, 3வது தடவ வாங்கிட்டாங்க. நல்லாருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் நல்ல கொத்து கொத்தா முடியோட இருங்க.